மாணவ செல்வங்களே, எப்போதும் எப்போதோ ஒரு முறைதான் குறிஞ்சி பூக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இந்தியாவே இருக்கக்கூடிய இந்த போராட்டம் டெல்லியை மட்டுமல்ல, சென்னையை இன்று உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் அரசியலற்றவர்கள் என்பதெல்லாம் பொய். நாங்கள் அரசியல் கற்றுள்ளோம், அரசியலை கற்றுக்கொண்டுள்ளோம். இந்த போராட்டமே ஒரு அரசியல் களமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த நீட் தேர்வை ஒட்டி வைத்திருக்கின்ற முழக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மையமான முழக்கங்கள். இந்த முழக்கங்கள் வெறுமனே ஒரு மேலோட்டமான முழக்கங்களாக இல்ல, அடிப்படை மாற்றங்களை கோருகின்ற முழக்கங்களாகத்தான் நான் இதை பார்த்தேன். மாணவர்களே, மத்தியானம் ஒரு வீடியோ போட்டேன். குரோம்பட்டியில வெற்றி தேட்டர் பக்கத்துல ஒரு டீ சாப்பிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தாரு, அவர் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. எப்ப நாளைக்கு பணம் மச்சான், 2 டிக்கெட் வேணும். ஒரு டிக்கெட் எவ்வளவு? 1500 ரூபாய். 2 டிக்கெட் 3000 ரூபாய். இல்ல நீ 10 டிக்கெட்டை வாங்கிக்கணும். இது ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இல்ல நான் 2000 கொடுக்குறேன், 2 டிக்கெட் கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன்னு பேரம் பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கு நிலைமை. இப்ப நாளைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் அங்க போவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அப்படி போகக்கூடாது. அதை திசை திருப்புகின்ற ஒரு விஷயமா கூட நான் அதை பாக்குறேன். நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் என்பது இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டத்தை திசை திருப்புகின்ற நடவடிக்கையாக இருக்குமோ என்று அச்சமும் இருக்கின்றது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா தோழர்களே, ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? இல்ல அவ்வளவு நெருக்கடியா இந்த டாக்டர் தொழிலுக்கு இருக்கு, மற்ற படிப்புக்கு இல்லாத நெருக்கடியா இருக்கு. அப்ப ஒரு +2 முடித்த மாணவன் சாதாரணமாக விருப்பம் இருந்தால், அவனுக்கு ஒரு மருத்துவனாலும் விருப்பம் இருந்தால் தாராளமாக படிக்க முடியும் என்னோட கருத்து. இதுக்கு எதுக்காக 10 பரீட்சை, இந்த பரீட்சை உட்கார வச்சு படிக்க வச்சு வருஷ கணக்கில் படிக்க வச்சு அவனுக்கு உளவியல் ரீதியா பாதிப்பு ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகி அவன் போய் எக்ஸாம் எழுதும்போது அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி சட்டையை கழித்து கிளவுஸை கழித்து எல்லாத்தையும் கலந்து வைக்கிறான். உளவியல் ரீதியாக அச்சுறுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிரிமினலை போல ஒரு டாக்டருக்கு படிக்கிற மாணவன் வளர்ந்து வரணுமா? அது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையான்றது எனக்கு கேள்வியா இருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் எனக்கு சொந்தக்கார இருக்கிற பேசும்போது அவர் வாத்தியாரா இருக்கார். அவர் 25 வருஷம் வாத்தியார் ஆயிட்டார். அவர் டெட் எக்ஸாம் எழுதாம 2000க்கு முன்னாலே சேர்ந்தவர் டெட் எக்ஸாம் அவர் எழுதல. ஆனா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காரு டெட் எக்ஸாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கோமா என்னன்னு கேட்டோம்னா, 25 வருஷமா நான் வாத்தியாரா இருந்துட்டேன், இனிமே நான் வாத்தியாரா இல்லையானது எனக்கு இந்த எக்ஸாம் எழுத நான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அரசாங்கத்தில். எப்படிங்க 25 வருஷம் வாத்தியாரா இருந்தவரை நாளைக்கு இந்த டெட் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டாருன்னா வாத்தியார் இல்லைன்னு சொல்றான் போல. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அப்ப இந்த இது போன்ற நடவடிக்கைகள் எதற்காக இருக்கின்றது? விவசாயிகள் போராட்டத்தை நாம் பார்த்தோம். விவசாயிகள் போராட்டத்தை, அவ்வளவு போராட்டத்தை ஒடுக்கியதற்கு பின்னால் அதானிகள் இருந்ததை நாம் பார்த்தோம். அதுபோலத்தான் இன்றைக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்பதற்கு பின்னால், நீட் தேர்வு வேண்டும் என்பதற்கு பின்னால் கார்பரேட்டில் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப விவசாயிகள் போராட்டத்தின் மீதான ஒடுக்குமுறையும் சரி, மாணவர்களுடைய நீட் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய போராட்டத்திற்கு ஒடுக்குவதற்கு சரி, இதற்கு பின்னால் கார்பரேட் நலன் இருக்கின்றது. கார்பரேட் நலன் ஒன்றுக்காகத்தான் மாணவர்களை இந்த அரசாங்கம் ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றது என்ற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியலை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்த போராட்டம் விவசாயிகள் மாணவர்கள் ஒன்றிணைகின்ற போராட்டமாகவும் மாற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அப்ப அனைத்து வர்க்கங்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. அனைத்து வர்க்கங்களும் ஒன்று கூடி இந்த பிரச்சனை எல்லாம் அரசியலில் வெவ்வேறு அல்ல. மாணவர்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை அல்லது மீனவர்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் வெவ்வேறாக தனித்தனியாக இருந்தாலும் கூட அனைத்துக்கும் ஒரே பிரச்சனை தான், கார்பரேட் நலன் சார்ந்த விஷயங்கள் தான். ஆக அதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடுவதன் மூலமாகத்தான் இதை முறியடிக்க முடியும். இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, எந்த பேச்சுவார்த்தைக்கும் அல்ல, அதை ஒடுக்குகின்ற நடவடிக்கையை இந்த பாசிச மோடி அரசு இறங்கியிருக்கின்றால் நாம் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டியது, அதிகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என்பதைத்தான் நமக்கு இந்த போராட்டம் உணர்த்துகிறது. அந்த வகையிலே மாணவர்கள் அமைப்பாக திரள வேண்டும். அமைப்பாக திரண்டு அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த போராட்டம் என்பது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் முடிவதல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டம் தான் நம்மை மீட்கும் என்ற நம்பிக்கையுடன் போராட வேண்டியது அவசியம் என்பதைத்தான் இந்த போராட்டம் உணர்த்துகின்றது. தொடர்ந்து மக்களவையார் கழகம் மாணவர்களின் போராட்டத்துடன் இருக்கும் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி.